அகடத்துக்கு விகடமாக என்னிடத்தில் பேசிக் கொண்டே இருந்தால் சாபத்துக்கு உன்னை சபித்து விடுவேன். வேணாம் தாத்தா, என் மகன் திருப்பி கூடாத. சாமி என்ன பண்ணுவீங்க? உன்னை சபித்து விடுவேன். நீங்க சபித்தால் நான் சாப்பிட்டு விடுவேன். சாப்பிடாமல் சீரழிந்து பார்ப்பவர்கள் நான் யாரும் பேசும்படி சபித்து விடுவேன். சாமி அப்படி சபித்து விடுவேன்ங்கிறீங்களே, என்னை எப்படி சபிப்பீங்க? 8வது வீட்டில பொட்டநாயாக பிறந்து 10வது வீட்டில பாவங்கள் எல்லாம் துளைந்து கடைசி வீட்டில கடுவனாயாக பிறந்து சொறி பிடித்து காம வெறி கொண்டு தெரியும்படி சபித்து விடுவேன். நல்ல விஷயம். அப்படி மட்டும் ஒரு பிறவியை கொடுத்துருங்க. ஊருக்கு போய் ஒரு 10 நாயை வேட்டையாடிட்டு வந்துடுறேன். சிசியா அப்படி நான் கொடுத்த சாபம் பழிக்கும். பழித்த காரணத்தால் சொறி பிடித்தால் எந்த நாயும் திரும்பி பார்க்காது. சொறி கொடுக்கறதே கொடுக்கறேன். சொறி பிடிக்காத நாயா கூட வேண்டாம் பேசிக்கலாம். சரி இருந்தாலும் இருக்கட்டும். சாமி அவனுக்கு நாயை விட ஏங்க இவனை நாயா படைக்கிறத விட மலங்குரங்கா படிச்சு கொடுங்க, நல்லா இருக்குமோ? இருக்கட்டும். அதாவது அறந்தாமனுடைய தூதன் என்றால் கேவலம் இல்லை. கேவலமா இல்ல ஒண்ணு, அதெல்லாம் கேவலம் இல்ல தாத்தா. ஆனா இதையும் சொல்லிட்டு இருக்குது ஒரு டைனோசர். அத பாக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுது தாத்தா. எப்படியா தாத்தா, இந்த சுண்டெலி தெரியுமில்ல, சுண்டெலி. ஆமா, அந்த சுண்டெலி போல ஒண்ணு இருக்குது, ஒரு யானை போல இருக்குது. அதுக்கு ரெண்டும் பண்ற வேலை உலகமகா வேலை. கணவன் மனைவி தானே? சந்தோஷமாக இருக்கட்டும். இருந்தாலும் ஆசார வாசலிலே பாசமுடன் வைத்திருக்கிறேன். என் தாய் தந்தை இருந்தால் உனதருமை ஆசி மகான் நாரத பெருமன் வந்திருக்கிறார். அப்படி என்று இருவரிடத்திலும் தெரிவித்து விட்டு வா. அப்படி ஆகட்டும் தாத்தா. நடக்கட்டும், சென்று வா. அம்மா தாயே, கண்ணே நாருது. அம்மா நாருதுமா. தண்ணி ஊற்றி குளிச்சு நீர் அடிச்சு வரேன். எக்கடா நாரு? இல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கமா. நம்ம அரண்மனைக்கு முன்னாடி நாரத மகாமுனி வந்திருக்கிறார். என்னுடைய மகன் அப்படி சொல்றா? அதான் நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். என்னுடைய ஆசை மகன் என்ன காணன்னு வந்திருக்காரா? எங்கடா? ஐயோ முன்னாடி பாரு சொர போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. உங்க அம்மா இருக்கிறா பாரு, அம்மா மாமன் எப்ப வருவான்னு அவுத்து புடிச்சுக்கிட்டு நிக்கிறான். என் தகப்பன் இல்லை. உங்க தகப்பன் இப்பதான் முன்னாடி, உங்க அம்மா முன்னாடி நிக்கிறாங்க, உங்க தகப்பன் பின்னாடியே நிக்கிறாரு. படைக்கும் தொழிலுக்கு சென்றிருப்பார். சரி பார்க்கலாம் தாய். அம்மா கல்விக்கு யாரும் செய்யாத
என்னுடைய பாதாரவிந்த கமலங்களுக்கு உன்னுடைய ஆசை மகனாகிய நாரத பெருமா கடல் கூப்பி சிறந்தாழ்ந்து வணங்குகிறேன் தாயே. மகனே, அம்மா, உன்னுடைய தந்தையுடைய அருளால இந்த தாய் கலைவாணியோட அருளால என்றென்று சுகமாக வாழ்ந்திருப்பாய். இதைத்தானே பார்த்த இந்த ஆசீர்வாதம் தானே தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம். அப்படி இருந்தாலும் யாக்கண்ணே அம்மா, என்று இல்லாம உலகை சுற்றி கொண்டு வருவாய் நீ. இப்ப திடீர்னு வந்திருக்கியே, என்ன கண்ணு விஷயம், என்ன காரணம்? நீ வந்தாலே எனக்கு கொஞ்சம் மாதிரியா தான் இருக்குது. இல்லம்மா, பயப்பட வேண்டாம். வருங்காலம், செல்காலம், நிகழ்காலம் மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள். ஆமா. தாயு தகப்பன் தாங்கள். ஆமா. இருவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று இரண்டாவது பெரிய பாட்டன் எனது பாட்டன் இவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று அதற்கு பின்னால் தான் என்னுடைய தொழில் நடக்க வேண்டும். ஐயோ, இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன். அப்பா வேலைக்கு போயிட்டாரு. என்ன வேலைக்கு? கொத்து வேலைக்கு போயிட்டாரா? கல்லு கட்டு கட்டுறதுக்கு. கல்லு கட்டி கட்டவா? தூக்கி கட்டி விடுவான் கல்ல. உலகத்தை பிட்ட பிடிக்க போயிருக்காரு. தங்களை விட்டு விட்டு. ஆமா. இப்பொழுது யாரும் இங்க இல்லை. யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். எங்க வேணும் தாத்தா, என்னுடைய விதிப்பயன் தர்க்கனுடைய சாபத்தால் சரி, நான் உலகத்தை சுத்த வேண்டிய நிர்பந்தமாகிவிட்டது. நிர்பந்தமாகிவிட்டது. ஆதலால் ஒரு அந்த பாப்பா பேர் என்ன? இன்னும் சஜி. சஜி. இன்னும் அருமை தங்கை பேர் என்னங்க? லட்சிகாஸ்ரீ. லட்சிகாஸ்ரீ இருவரும் நம்ம வேடத்தை பாராட்டி அன்பளிப்பு. அதனால் பரமானந்தம் இப்படி வா. சொல்லு தாத்தா. என்னுடைய தாயை விட்டுவிட்டு செல்லுகிறார்கள். ஆமா, என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதற்கு ஒருத்தரம் இல்லை. ஆமா தாத்தா. என்னை விட்டால் என் தாய்க்கு பிள்ளையும் இல்லை. யாரும் இல்ல, நாம தான் இருக்கிறோம். நீங்களே ஒத்த புள்ள, ஒத்த புள்ள, ஒத்த புள்ள. தாத்தா, உன்னை நாயை விட உன்னை பஞ்ச கல்யாணம் சமைத்து விட. ஐயோ வேணாம் தாத்தா, நாயே பரவாயில்ல, பஞ்ச கல்யாணி வேஷம் எனக்கு வேணவே வேணாம். தாத்தா, என் தந்தை செய்வது நியாயமா? மக்களை ஏளனமாக பேசாதே. சோத்த தின்றுமானா தாத்தா அவன்? ஆமா, வேண்டாமா, போரிடும். ஆனால் அம்மா, மகனே, என் தந்தையாகிய பெருமா அவர்கள் சீவசந்தைகளை படிப்பதற்கு சென்றிருக்கிறார். உண்மைதான். உற்றார் உறவினர் யாரும் உங்களுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை. எப்பொழுதும் என்னை தனியாக விட்டு விட்டு செல்வது அவருடைய வழக்கம் அல்லவா? நாராயணா நாராயணா. சார், இருந்தாலும் இருக்கட்டும். சரி, தனிமையில இருப்பதனால் உங்களுக்கு எந்த விதமான சடுப்பும் இல்லை. எனக்கா? எனக்கு என்னப்பா செலுப்பு? நான் பாட்டுக்கு எப்பவும் போல எந்திரிக்கிறது, சாப்பிடுறது, அவருக்கு சாப்பாடு ஆக்கி போறது, அவரு வேலைக்கு போயிடுறது, நான் வீட்டுல கம்முன்னு இருக்கிறது தான் வேலை. இல்லையம்மா, நான் இருந்தா தங்களிடத்துல வார்த்தை ஆடிக்கொண்டிருப்பேன். ஆமா, ஏட்ட நீ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவ, ஆசையா பேசுவேன். என் விதி பயன். ஆமா, உலகத்தை சுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டு உண்மைதான். ஆதலால் நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள். ஏதாயும் ஒன்று கேட்க மாட்டீரோ? நான் என்னப்பா கேட்கறது உங்க அப்பா கிட்ட? ஆனால் தாயே, இப்படி வாருங்கள். சொல்லப்பா. தனிமையில் இருப்பதை விட ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். என் தந்தை இடத்துல சொல்லி அதை செய்து முடித்தாயானால் தங்களுடைய அங்கத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியா? ஆமா. நல்ல விஷயத்த சொன்னீங்கன்னா அடுத்த கணமே என்னுடைய மன்னவரிடம் உன்னுடைய தந்தை கிட்ட நான் கண்டிப்பா கேட்பேன். அப்படியா? ஆமா. இங்க பார், வேதமோ ருக்கு யஸ்வர் சமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் 4. தந்தை சிரசோட 5. ஆதலால் ஒரு குழந்தையை அதாவது உறுப்பினை செய்து கொடுத்து விட்டால் நீங்கள் அந்த குழந்தை இடத்தில வார்த்தை ஆடிக்கொண்டு இருப்பீர்கள். ஓ, எப்படியடா பரமானந்தம்? தாத்தா கை கொடுத்தாத்தா. ஏண்டா இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இத்தனை வருஷமா அத்தானே யாவற்று பேர்களுடைய அங்கத்தில இருக்கக்கூடிய நாவில அமர்ந்து கொண்டு இதை பற்றி தாங்கள் நினைக்கவில்லை. நாராயண நாராயண. கண்ணே, நீ சொன்ன விஷயம் சரியான விஷயம் தான். அரண்மனையில தன்னந்தனிமையா இருந்து ஏன் கஷ்டப்படுற? ஒரு பேச்சு துணிக்காச்ச ஒரு குழந்தைய படைச்சா வாங்கிட்ட ஆசையா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற. உனக்கும் பொழுது போறது தெரியாம ஏன் கண்ணே, ஒரு பதுமையே உருவாக்க சொல்ற. சரி, அந்த பதுமை என்கிட்ட பேசுமா? என்கிட்ட விளையாடுமா?
என்ன பண்ணது? அது ஒரு பொம்மை. அம்மா பதுமை பேசுமா விளையாடுமா என்று கேட்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை, அன்னவருக்கு படைக்கவும் தெரியும், உயிர் கொடுப்பதற்கும் தெரியும். அப்படியா? ஆமா. சரி சரி, இந்த வார்த்தையை முடித்து விட்டால் உங்களுக்கு நேரம் போவதே தெரியாது. நாராயணா நாராயணா 24 hours பிஸியா இருப்பீங்க. நாராயணா, நீ சொன்னதுல 1002 அர்த்தம் இருக்குது. சரியா? நான் முழுவதும் ஏத்துக்கிறேன். உன்னுடைய தந்தை வருஷம் வந்த உடனே என்னோடு விளையாடுவதற்கு, என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறதுக்கு அழகான பதுமை செய்து அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் மகிழ்ந்து மண்டியிட்டு கையேந்து கரம் பூப்பி உங்களிடத்திலே வேண்டிக் கொண்டதற்கு மீட்டுவதற்கு வீணை கொடுத்து, ஆமா, அத்தனை சீவசந்துகளுக்கும் நாவில இருந்து பேசுவதற்கு அமர்ந்திருக்கிறேன். ஆமா, இப்பொழுதுதான் இந்த நாரத பெருமன் மகிழ்ந்து, அம்மணி தாயை, நான் ஒரு வினாடி எனக்கு இந்த இடமும் சொந்தம் இல்ல, அது சொந்தம் இல்ல, அது இல்ல, நான் உலகத்தை சுத்தக்கூடியவன், நான் சென்று வருகிறேன் தாயே. நீ நல்லபடியா போயிட்டு வா. உன் தந்தை வந்த உடனே நாரத வந்தா இதையெல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்றப்பா. இதை முடித்து விட்டா உங்களுடைய வாழ்க்கையும் என் தந்தையினுடைய வாழ்க்கையும் போய்ந்தாகும். ஓ அப்படியா? சரி சரி, ஆகட்டும். தந்தை வருவாரு, வந்த உடனே நான் கேட்கிறேன். நடக்கட்டும் தாயே. பாண்டுரங்கனை பாடுவாரோ,